வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு திமுகவுடைய ஸ்டூடெண்ட்ஸ் விங் உடைய ஸ்டேட் டெபுட்டி செக்ரட்டரி தமிழ்கா அமுதரசன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். இன்னைக்கு வந்து 2 முக்கியமான விஷயங்கள் வந்து பார்க்க முடிஞ்சது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, அஜித்தோடைய ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. அதாவது அவர் வந்து ரேசிங்ல அவருக்கு எப்படி ஆர்வம் வந்தது, அதுக்காக அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, எவ்வளவு உழைச்சாரு, எவ்வளவு தோல்விகள சந்திச்சாரு, அதுக்கப்புறம் இப்ப எப்படி அவர் வந்து வெற்றி முகத்தை எட்டி இருக்கிறார். அந்த பயணத்த வந்து அவருடைய குரல்லயே பதிவு பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ரியா வெளியிட்டு இருக்காங்க. அது வந்து ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, சினிமாவே வாழ்க்கை. சினிமாவ தவிர வெளி உலகத்துல என்ன நடக்குது, ஏது நடக்குது, எதுவுமே தெரியாம திடீர்னு ஒரு நாள் தொபகடீர்னு அரசியல்ல குதிச்ச ஒருத்தர் வந்து இன்னைக்கு அ ஒரு இன்ஸ்டன்ட் விழா, ஒரு கிறிஸ்துமஸ் சமத்துவ விழா அப்படின்னு ஒண்ணு நடத்தியிருக்கிறாரு. பாத்தீங்களா? என்ன தோணுச்சு உங்களுக்கு? பார்த்தேன். தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். என்ன தோணுச்சு அப்டின்னா, நீங்க சொன்னது மாரி தான் அது வந்து மேகி நூடுல்ஸ் மாரி 2 மினிட்ஸ்ல இன்ஸ்டன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. இன்ஸ்டன்ட்டா இப்போ அவங்களுக்கே வந்து ஒரு கட்சி நிகழ்ச்சி, கட்சியில வேற என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் தெரியாது. மற்ற அமைப்புகள், இயக்கங்கள் என்னென்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, அதே மாதிரி இவங்களும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க இன்னைக்கு கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுறாங்க. சிறுபான்மையினர்களுடைய நலனை வந்து காப்பாத்துறதுல நாங்க தான் முதல் இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லி பெருமை தட்டிக்கிறாங்க. இது வரைக்கும் என்ன சிறுபான்மையினர் நலனுக்காக நீ என்ன பேசியிருக்க? நீ பேசிட்டு இருக்கக்கூடிய இன்னைக்கு வட மாநிலங்கள்ல அந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்துக்கான அந்த தலையில தொப்பி வச்சுக்கிறாங்கல்ல, அந்த சிவப்பு கலர் தொப்பி, சாந்தா கிளாஸோடைய தொப்பியும் அந்த ட்ரெஸ்ஸும் ரோட்ல போட்டு வட மாநிலங்கள்ல வித்துட்டு இருக்கிறப்போ, அதற்காக இந்துத்துவ அமைப்புகள் அதை விற்க கூடாது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவுல பிரச்சனை பண்ணிருக்கிறாங்க. ரொம்ப அதெல்லாம் வந்து ரொம்ப சொற்ப விலைக்கு விற்கிறாங்க. விற்கிறவங்களை பார்த்தாலே ரொம்ப பரிதாபமா இருக்குது. ஏதோ வாங்கி வித்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள அடிச்சு உதைச்சு இதெல்லாம் எடுத்துட்டு போ. விக்கிறவன் ஒரு இந்து, விற்க கூடாதுன்னு சொல்றவன், அடிச்சு விரட்டுறவன் ஒரு இந்துத்துவ அமைப்பை சார்ந்தவர்கள். இதற்காக நீ எங்கேயாச்சும் குரல் கொடுத்திருக்கியா? வட மாநிலங்கள்ல, வடகிழக்கு மாநிலங்கள்ல கிறிஸ்துவ தேவாலயங்கள், இன்னும் குறிப்பா மணிப்பூர்ல நூற்றுக்கணக்கான தேவாலயங்கள் நெருப்புல கொளுத்தப்பட்டுச்சு. கடந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் அப்ப வட மாநிலங்கள்ல கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி தேவாலயங்களுடைய முகப்புல இருக்கக்கூடிய சிலைகள் உடைக்கப்பட்டுச்சு. தேவாலயங்கள் வந்து சிதைக்கப்பட்டிருக்குது. இதை பத்தி என்னைக்காவது நீ பேசியிருக்கியா? இதற்கு எதிராக என்னைக்காச்சும் குரல் கொடுத்திருக்கிறியா? சமீபத்தில் நடந்த திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் மலை பிரச்சனை வரைக்கும் நீ ஏதாவது பேசியிருக்கிறியா? எதுக்குமே குரல் கொடுத்தது இல்ல. கேட்டா என்ன சொல்லுவேன்? களத்துல இல்லாதவங்களை பத்தி நாங்க பேச மாட்டேன் ப்ரோ. RSS தான் களத்துல ஆக்டிவா காமிச்சுக்கிறது இல்ல, தேர்தல்ல போட்டியிடுறது இல்ல, நாங்க களத்துல இல்லோன்னு சொல்றாங்க. அதுக்காக நீ பேச மாட்டியா? இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை அழிச்சாட்டியங்களுக்கும் அத்தனை அழிவு வேலைகளுக்கும் பின்னாடி இருந்து இயக்கிட்டு இருக்கிறது யாரு? RSS தானே, பாஜக தானே. வெக்கமே இல்லாம அதை பத்தி எதை பத்தியும் நான் பேச மாட்டேன், எதுக்காகவும் குரல் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி முத்தலாக்ல உன்னுடைய கருத்து என்னப்பா? தெரியாது. இஸ்லாமியர்கள் பிரச்சனை, சிஏ இந்த NRC CRR அதுல என்ன உன்னுடைய கருத்து? தெரியாது. மணிப்பூர்ல உன்னுடைய கருத்து என்ன? தெரியாது. சிறுபான்மையினர்கள் கொல்லப்படுறாங்களே, அதுல உன்னுடைய கருத்து என்ன? தெரியாது. எதுவுமே உனக்கு தெரியாது. ஆனா என்ன தெரியும்? முதலமைச்சர் ஆகணும்னு தெரியும். எவனாச்சும் வந்தா அவனை மரத்து மேல ஏத்தி விட்டு கொலை பண்ண தெரியும். இவ்வளவுதானே தெரியும். வேற என்ன தெரியும்? அப்ப இப்படி ஒரு மோசமான ஒரு வெறும் வந்து அதிகாரத்தை மட்டுமே அடையணும், அந்த வெறி மட்டும், அந்த புகழினுடைய வெறி அது மட்டும் தான் தலைக்கு இருக்குது. இவ்வளவு நாளா சினிமா துறையில இருந்து அந்த புகழினுடைய உச்சத்துல இருந்தாரு. இன்னைக்கு அதுக்கு ஈக்குவலா அரசியல் துறையில வந்து அந்த லைம் லைட்லயே இருக்கணும். வந்த முதலமைச்சரா தான், நடிச்சா ஹீரோவா தாங்கிற மாதிரி முதலமைச்சரா மட்டும்தான், வேற எந்த பிரச்சனைக்கும் மக்களுக்கு பிரச்சனைக்கும் கருத்து சொல்ல மாட்டேன். இந்த நீங்க நத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கும், அது அது மேல அப்படி கை வச்சீங்கன்னா டக்குன்னு அந்த ஓட்டுக்குள்ளார அது உடம்ப சுருட்டிக்கும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற பொழுது அது வெளில ஊர்ந்து போகும். அந்த மாதிரி நாட்டுல எந்த பிரச்சனை நடந்தாலும் பனையருக்குள்ளார சுருண்டுக்கிற, மற்ற மற்ற நேரங்கள்ல மட்டும் வெளில அப்படியே தலையை எட்டி பார்த்து ஊர்ந்து போயிட்டு இருக்கிற. இப்ப நீ வந்து இது இப்படி ஒரு அரசியல் கட்சி, இதுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு சில கூட்டம், இளைஞர் கூட்டம், இதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப வேதனையா இருக்குது நமக்கு.
ஆமா, ஒரு குட்டி ஸ்டோரி ஒண்ணு சொல்லியிருக்காரு. அதாவது பைபிள்ல வந்த ஒரு ஸ்டோரி தன்னுடைய சொந்த சகோதரர்களே வந்து பாழும் கிணத்துல தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து அவர் மீண்டு வந்து அவங்களையும் காப்பாத்தி, நாட்டையும் காப்பாத்துனாரு. ஒரு ஒளி வரும். அது நமக்கு வழி காட்டும். அப்படின்னுலாம் வந்து ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலேயே இந்த சுத்தி இருந்து, கூட இருந்து குழி பறிச்சவங்க யாரு? அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியல. திமுகவ சொல்றாரா? ஏன்னா நான் சைக்கிள்லாம் போய் ஓட்டு போட்டேன்ப்பா. ஆனா இன்னைக்கு எனக்கு அரசியல் எதிரின்னு திமுகவ சொல்றாரா? இல்ல அதிமுகவுல அவங்க இருக்கிறவங்கலாம் இன்னொருத்தருக்கு குழி பறிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்து தாவேக்கால சேர்ந்துக்கிறாங்களே, அவங்கள பத்தி சொல்றாரா? இல்ல சுத்தி இருக்கிற ஆதவ் அர்ஜுனா, புஷி, நிர்மல் குமார் போன்றவர்கள் எனக்கே குழி பறிச்சு என்ன உள்ள தள்ள பாக்குறாங்க அப்படிங்கிறத வந்து வருத்தத்தோட பதிவு பண்றாரா? என்ன சொல்ல வர்றாரு? அதாவது இந்த கரூர் சம்பவம் நடந்தத நம்ம பார்த்தோம். அதுல விஜய் ஓடுனத விட விஜய இடிச்சு தள்ளிட்டு 4 பேர் ஓடுனானுங்க. யாருன்னு பார்த்தா விஜய் கீழ விழுந்துட்டாரு. திரும்பி பார்த்தா யார்றா தள்ளி விட்டுட்டு ஓடுறான்னா, இந்த சைடு புஸ்ஸி ஓடுறாரு, இந்த சைடு ஆதவ் ஓடுறாரு, இந்த சைடு ஐஆர்எஸ் ஆபீசர் ஓடுறாரு. நம்மள விட வேகமா ஓடுறாய்ங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாரு. இப்ப வந்து இந்த ஒளி எங்க இருந்து வருது அப்படின்னு சொன்னா, கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்து வருது. அது அந்த ஒளி எங்க பற்ற வைக்கப்பட்டதுன்னா, நாக்பூர்ல பத்த வைக்கப்பட்டுச்சு. இப்ப நான் வந்து ரிஷிகேஷ் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவரு, ரிஷிகேஷ்ல அங்க பத்திரிகையாளர்கள் வந்து ரிஷிகேஷ் ஏர்போர்ட்ல, ரயில்வே ஸ்டேஷன்லாம் நிக்கிறாங்க. ரிஷிகேஷ் வரேன்னு சொன்ன செங்கோட்டையன் வருவாரான்னு பார்த்தா, கடைசியில டைவர்ட் ஆகி நாக்பூர்ல போயிட்டு, மோடி அமித்ஷாவெல்லாம் போய் பார்த்துட்டு, அங்க இருந்து ஒளி தீக்கனல் வந்து அங்க இருந்து எடுத்துட்டு வந்து இப்ப வந்து பனையூர்ல பத்த வச்சிருக்கிறாரு. இப்ப இவங்கள வச்சுதான் இவர் வந்து அதிமுகவை பத்தியோ, திமுக பத்தியோ, அல்லது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மற்ற எந்த அரசியல் கட்சி பத்தியோ பேசுறதுக்கு எந்த தகுதியும் இல்லாத ஒரு ஆள். காரணம் என்ன அப்படின்னா, அட்லீஸ்ட் வந்து செயல்பட்டா தானே நீங்க விமர்சிக்க முடியும். ஏதாவது வெளியில வரணும், செயல்படணும். ஏதாச்சும் ஒரு ஊர்ல கூட்டம் நடத்துவாங்க. அந்த இடத்துல அன்னைக்கு காலைல போய் கலந்துக்குவாரு. போயிட்டு செல்ஃபி எடுத்துக்குவாரு. அதுக்கப்புறம் இப்ப வந்து ஸ்டாண்ட்லாம் வச்சு பாட்டு படிக்கிற மாரி மைக்லாம் வச்சிருக்காரு. கேரவன் மேல ஏறி பேசுறாரு. அந்த ஒரு நாள் மட்டும் தான். அந்த ஏதாவது இந்த இந்த ஊருக்குலாம் வந்து இந்த கரடி எல்லாம் கூட்டு வருவாங்க. கரடி சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா, ஊர்ல கரடிய வந்து இழுத்துட்டு வருவாங்க. அதுகிட்ட இருந்து தாயத்து அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு நாள் மட்டும் தான் அந்த ஊருக்குள்ளார சுத்தி வரும். எல்லாரும் வேடிக்கையா பார்ப்பாங்க. கரடி வருது, கரடி வருதுன்னு சொல்லிட்டு வேடிக்கையா பார்ப்பாங்க. அந்த மாதிரி இது இந்த கரடி வேடிக்கை காட்டுற மாதிரி ஒரு நாள் கூத்தா மட்டும்தான் விஜய்னால அரசியல் பண்ண முடியுது. அவரால ஒரே எல்லாரும் தொடர்ந்து சொல்லி ஒரே ஒரு நாள் 6 மணிக்கு மேல அந்த வண்டியை ஓட்டி காமிங்களேன் பார்ப்போம். அந்த வண்டி ஓட மாட்டேங்குது. அப்படியே ஓடுனாலும் 40 பேர் பலி கேக்குது. இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஒரு அரசியல் கட்சின்னு அந்த அடைமொழிக்குள்ளார அடைக்கிறதுக்கே ரொம்ப நம்மளுக்கு கூச்சம், உடம்பெல்லாம் கூசுது. அரசியல் கட்சின்னு சொல்ல முடியல. அது இயங்குறவங்கள தானே அரசியல் கட்சின்னு சொல்ல முடியும். மக்களுக்காக பேசுறவங்கள தானே அரசியல் கட்சி முடியும். இது வந்து நத்த மாதிரி வெளியில நீட்டும், திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்லிட்டு தலையை உள்ளார இழுத்துக்கும். அடுத்து வேற எந்த ஊர்ல கூட்டம் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க. அப்ப மறுபடியும் வெளில வரும். அப்ப இப்படி இருந்துகிட்டு நீ வந்து ஒளிய பத்த வைக்கிறேன், தீய பத்த வைக்கிறேன் அப்படின்னு உன் கட்சியில தான் தீய வைக்கணுமே தவிர மற்ற வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி. இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த தூள் படம் தான் ஞாபகம் வந்தது. விவேக் வந்து இரவோட இரவா உட்கார்ந்து அந்த வெயிட் எல்லாம் வந்து ஒட்டி பேப்பர்ல அழகா ரெடி பண்ணுவாரு. அடுத்த நாள் காலையில வந்த பறவை மூலியமா அத அப்படி தூக்கி போட்டுட்டு, "இதத்தான் ராத்திரி பூரா ஒட்டிக்கிட்டு இருந்தியா?" அப்படிங்கும். அந்த மாதிரி இன்னைக்கு ஆர்காட் நவாபு 3 வரியில மொத்தமா முடிச்சு விட்டு போயிட்டாரு. மேடையில ஏறி தமிழ்நாடு வந்து எல்லா விதத்திலயும் மிகச்சிறந்த ஒரு மாநிலமாக இருக்கு. சமூக இணக்கத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தமிழ்நாடு இருக்கு. முக்கியமா பெண்கள் இங்க ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறாங்க, நிம்மதியா இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ணிட்டாரு. விஜய் முகத்துல ஆடல. ஏன்னா 2 நாள் முன்னால தான் ஈரோட்ல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு மாநிலமா தமிழ்நாடு மாறிடுச்சு. பெண்களுடைய பாதுகாப்ப உறுதி செய்யணும்னா அது தாவேக்காவால மட்டும் தான் முடியும் அப்படின்லாம் பேசினாரு. ஆர்காட் நவாப் பேசுனதுக்கு அப்புறம் அதற்கு மறுப்பு கூட விஜயால ஸ்டேஜ்ல சொல்ல முடியல. இன்னொரு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஆடியன்ஸ் அவர் ஆங்கிலத்துல தான் பேசினாரு. ஆனா சொன்ன விஷயங்கள புரிஞ்சுகிட்டு அவங்க ஜோரா கைத்தட்டி அத கொண்டாடுனாங்க வேற. இத எப்படி பார்க்கிறீங்க? உள்ளபடியா வந்து இவரு பொய் சொல்லலாம். இவருடைய கட்சியில இருக்கக்கூடியவர்கள் பொய் சொல்லலாம். எல்லாராலையும் பொய் சொல்ல முடியாதுல்ல. அது சொந்த காசுலயே சூனியம் வச்சுக்கிட்டது யார் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வந்து விஜய். விஜயனுடைய முகத்துல அவர் வந்து ஆர்காட் நவாப் அவர்கள் கரிய பூசிட்டு போயிருக்கிறாரு. உள்ளபடியே தமிழ்நாடு பாதுகாப்பான மாநிலமாக திகழ்ந்துட்டு இருக்குது. குறிப்பாக பெண்களினுடைய பாதுகாப்புல
தமிழ்நாடு அரசு முனைந்து செயல்பட்டு இருக்குது. எல்லா வகையிலும் இன்னைக்கு நிறைய சமூக வலைதளங்கள்ல பெண்களினுடைய பேட்டியெல்லாம் நம்ம பார்க்கலாம். மற்ற மாநிலங்கள்ல இருந்து வந்து இங்க இருக்கக்கூடியவர்கள், செயல்படக்கூடியவர்கள் எந்த அளவிற்கு தமிழ்நாடு அவர்களுக்கு பாதுகாப்பா இருக்குது, எந்த அளவிற்கு ஒரு சுதந்திரமாக செயல்பட முடியுது, இரவு நேரங்கள்ல எல்லாம் எவ்வளவு சுதந்திரமாக அவர்கள் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க, யாருடைய துணையும் இல்லாமல், உதவி இல்லாம. இப்போ பெண்கள் எந்த அளவிற்கு தமிழ்நாட்டுல பாதுகாப்பாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பெண்களே பல இடங்கள்ல எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. சமூக வலைதளங்கள்லயும் அந்த காணொளிகளை பார்க்கிறோம். அரசு சார்பில் பதியப்படக்கூடிய குற்ற வழக்குகள்லையும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், அவர்களுடைய பாதுகாப்பு தொடர்பான குற்றங்கள் அப்படிங்கும் பொழுது மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது தமிழ்நாடு அரசு குறிப்பாக இந்த கடந்த 4.5 ஆண்டுகள்ல எந்த அளவிற்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத புள்ளிவிவரமும் அரசு வெளியிட்டு இருக்குது. ஆனா இந்த சூழல்ல அதாவது குற்றச்சாட்டு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் வேற என்ன குற்றச்சாட்டுகள் வேணுமாலும் குறைகள் இல்லாம ஒரு அரசு செயல்பட முடியாது. உள்ளபடியே இவங்க ஆக்டிவா செயல்படுறாங்க, அரசியல் பண்றாங்க அப்படின்னா குறைகள் எந்த துறைகள்ல இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சு எடுத்து கூட சொல்லலாம். ஆனா அந்த அளவுக்குலாம் அவங்களுக்கு பொறுமை இல்ல, அந்த அளவுக்கான அறிவு அங்க உடைய ஆட்கள் கிடையாது. ஏன்னா எந்த குற்றச்சாட்டு வைத்தாலும் அதை தமிழ்நாடு அரசு, குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அதை அட்ரஸ் பண்ணி அதை சரி செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. சட்டமன்றங்கள்லயே தமிழ்நாடு அரசை நோக்கி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக பேசியிருக்கிறாங்க. அப்ப பெண்கள் தொடர்பான குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது அதை நம்ம புறந்தள்ளுறோம். காரணம் என்ன? பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா அது பெண்களே உணர்ந்திருக்கிறாங்க. இத இத கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருந்தாரு, பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. இன்றைக்கு அவர் நடத்தின அந்த நிகழ்ச்சியிலேயே அவர் அழைத்து வந்த அந்த ஆற்காடு நவாபு மிக தெளிவாக தமிழ்நாடு எந்த அளவிற்கு பாதுகாப்பாக இருக்குது, பெண்கள் எந்த அளவிற்கு பாதுகாப்பா இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு தமிழ்நாடு முன்னேறி இருக்குது அப்படிங்கறதெல்லாம் மிக தெளிவு. இந்த குற்றச்சாட்டெல்லாம் அதிமுக வைக்கிறது இல்ல, பாஜகவே வைக்கிறது இல்ல, இன்னும் சீமான் போன்றவர்களே வைக்கிறது இல்ல. வேற வேற கேட்டகரிக்கு அவங்க போயிட்டாங்க. இவங்க புது அரசியல் கட்சி இல்ல, அதனால அந்த ரெடிமேடு டெம்ப்ளேட் எடுத்துக்கிட்டு பேச வந்தாங்க. அதையெல்லாம் தூக்கி அவர் தலையிலேயே போட்டு உடைக்கிற மாதிரி இன்றைக்கு அவருடைய நிகழ்ச்சியிலேயே அவர் அழைத்து வந்த சிறப்பு விருந்தாளர் அவருடைய மூக்கை உடைச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இனிமேலாவது என்ன தமிழ்நாட்டுல நடக்குது, தமிழ்நாடு எந்த நிலையில இருக்குது அப்படிங்கிறத புரிந்தவர்களை ஸ்கிரிப்ட் எழுதி தர இடத்துல வச்சுக்கணும் விஜய் அப்படிங்கிறது தான். ஏன்னா அவங்க சாமி தேசம் எழுதி கொடுத்துட்றான், 10 வருஷத்துக்கு முன்னாடி பேப்பரை பார்த்து எழுதிட்டு வந்துடுறான், அது அவரும் பார்த்து அப்படியே ஒப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மூக்கூடப்பட்டு நிக்கிறாரு. நம்மளுக்கே பாக்குறதுக்கு பாவமா இருக்குது. பெரிய ஹீரோன்லாம் சொல்லிட்டு வந்தாங்க, இங்க வந்து டம்மி ஆக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு இன்னைக்கு பார்த்து எல்லாரும் சிரிக்கக்கூடிய வகையில இன்னைக்கு அவருடைய கட்சி தொண்டர்களே ஆனா அந்த அவருடைய தொண்டர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தவங்களை நான் உள்ளபடியே மனதார பாராட்டுறேன். விஜயனுடைய மூக்குடைப்பட்டிருக்குதுன்னு தெரிஞ்சும் கூட உண்மைக்கு ஆதரவாக கைத்தட்டி சிரிச்சு ஆரவாரம் பண்ணாங்கல்ல, அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும். நடிகரா இருக்கும் பொழுது அவர் வந்து தன்னுடைய மத அடையாளத்தை வந்து என்னைக்குமே முன்னிறுத்தினது கிடையாது. விஜய் விஜய் அப்படின்னு தான் எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மை மதத்தை சார்ந்தவர்னு என்னைக்குமே யாருமே ரசிகர்கள் நினைச்சது கிடையாது. ஜோசப் விஜய் அப்படின்னு அவரை அடையாளப்படுத்தினது பாஜகவின் ஹெச் ராஜா வகேராக்கள் தான் அப்படிங்கிறதும் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா இன்னைக்கு அந்த அடையாளத்தை தானே எடுத்து ஒரு பூசிக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த விழாவை பார்க்கும்போது தெரிஞ்சது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ சமூகத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் அங்க வந்திருக்கிறாங்க. அடுத்த முதல்வர் இவர் தான், 200 சீட்டுக்கு மேல உழைச்சு அவர் வந்து முதல்வர் ஆக்க நாமெல்லாம் வந்து சேர்ந்து பாடுபடணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசுறாங்க. ஆனா அதே இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஆர்காட் நவாபு ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்த பதிவு பண்ணிட்டு போயிருக்கிறாரு. விஜய கொண்டு வந்து அரசியல்ல இறக்குன நோக்கமே சிறுபான்மை வாக்குகள் திமுகவுக்கு போகாம அதை பிரிச்சு எடுக்கணும் அப்படிங்கிற நோக்கம் தான் அப்படின்னு திமுக பல இடங்கள்ல வந்து விஜய் வந்து பாஜகவுடைய பி டீம்னு விமர்சனம் வைக்கிறீங்க. உண்மையிலேயே சிறுபான்மை மக்கள் விஜய நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏற்கனவே எடப்பாடி ஒரு தடவை நாங்க கூட்டணி விட்டு வெளியில வந்துட்டோம், சிறுபான்மையினர்லாம் எங்க பக்கம் வாங்க அப்படின்னு எல்லாம் ஒரு வாட்டி சொன்னாரு 2024 தேர்தல்ல. ஆனா மக்கள் வந்து அதிமுகவை நம்பி போல. அதே மாதிரி விஜய நம்புவாங்களா இல்ல நம்பாம விலகி நிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சிறுபான்மை சமூகம்? நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து எந்த ஜாதியை வச்சுக்கிட்டோ எந்த மதத்தை வச்சுக்கிட்டோ இங்க அரசியல் பண்ணி அந்த சமுதாயத்தினுடைய வாக்கை, அந்த மதத்தினுடைய வாக்கை அறுவடை செஞ்சிடலாம்னு நினைச்சா அதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே கிடையாது. நீங்க பேசும்பொழுது குறிப்பிட்டு காட்டியது போலவே விஜய் வந்து ஜோசப் விஜய் அப்படிங்கிறத பாஜகவில் இருக்கக்கூடிய ராஜா தான் அதை வந்து தொடங்கி வைக்கிறார்.
அப்ப அந்த லேபிள்குள்ளார அவரை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. முயற்சி பண்ணது மட்டும் இல்ல, இன்னைக்கு அவர் வந்து தன்னை வந்து அப்படிதான் அறிமுகப்படுத்திக்கிறாரு. கிறிஸ்துவ சமுதாய மக்கள்லாம் இவருக்கு பின்னாடி ஆதரவா நிப்பாங்க அப்படின்னு பேசப்படுகிறது. அவர்கள் அந்த மாதிரியான ஒப்பீனியனை கிரியேட் பண்றாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது இவர் வந்து தமிழ்நாட்டினுடைய தன்மையையே இன்னும் புரிஞ்சுக்கல அப்படின்னு தான் தெரியுது. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள், நீங்க நான் ஏற்கனவே பேசும் பொழுது சொன்னது மாதிரிதான், இது வரைக்கும் சிறுபான்மையினருடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வட மாநிலங்கள்ல ஒரு இஸ்லாமியருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அது இஸ்லாமியர்களுடைய பிரச்சனை. ஒரு கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள்னா அது கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனை. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இஸ்லாமியர் பாதிக்கப்படுறான்னா அது தமிழர்களுடைய பிரச்சனை. ஒரு கிறிஸ்தவன் பாதிக்கப்படுறான்னா அது தமிழர்களுடைய பிரச்சனை. அது சமூக பிரச்சனை. அது பொது பிரச்சனை. தமிழ்நாட்டுல மக்கள் அப்படிதான் அணுகிட்டு இருக்கிறாங்க. ஒரு கிறிஸ்தவர்கள் பிரச்சனை அது கிறிஸ்தவர் பாத்துக்குவாங்க அப்படின்னு போனது கிடையாது. இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை அது இஸ்லாமியர்களுடைய பிரச்சனைன்னு போனது கிடையாது. மணிப்பூர்ல தேவாலயங்கள் இடிக்கப்பட்ட போதும், வடமாநிலங்கள்ல தேவாலயங்கள் இடிக்கப்பட்ட போதும் அவர்களுக்கான குரல் கொடுத்து இங்க வந்து கண்ணீர் வடிச்சது, குரல் கொடுத்தது இங்க இருக்கக்கூடிய திராவிட இயக்கம், திமுக, தமிழ்நாட்டு மக்கள். அதே போல இஸ்லாமியர்கள் இந்தியாவில் எங்க பாதிக்கப்பட்டாலும், ஒடுக்கப்பட்டாலும், அடிக்கப்பட்டாலும், அவர்கள் தாக்கப்பட்டாலும் அவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது சிறுபான்மையினருடைய வாக்குகளை அறுவடை பண்ணுவதற்காக மட்டுமே நான் ஜோசப் விஜய்னு அதிகாரம் பூசிட்டு வரேன் அப்படின்னு சொன்னா, ஜோசப் விஜய்க்கு நவாப் எப்படி மூக்குடைச்சாரோ அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்களும் அவருடைய மூக்கை உடைப்பாங்க. இங்க எந்த மதத்தை வைத்துக்கொண்டும் எந்த ஜாதியை வைத்துக்கொண்டும் அரசியல் பண்ண முடியாது. அந்த தத்துவத்தை இங்க தந்தை பெரியார் உருவாக்கி இருக்கிறார். அதை தொடர்ந்து வந்த தலைவர்கள் அந்த களத்தை இன்னைக்கு செம்மைப்படுத்தி இருக்கிறாங்க. அதனாலதான் சிறுபான்மையினர்களுக்கு ஒண்ணு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் கொந்தளிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இங்க மதத்தை வைத்து யாரும் அரசியல் பண்றது இல்ல. இங்க இந்த சிக்கந்தர் மலை திருப்பரங்குன்றம் அவ்வளவு தூரம் பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப முருகன் தொடர்பான விசேஷங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தான் அங்க முன்னாடி நின்று நடத்துறாங்க. இஸ்லாமியர்களுடைய நிகழ்ச்சிகளை இந்துக்கள் தான் முன்னாடி நின்று நடத்துறாங்க. கிறிஸ்தவர்களுக்கு ஒண்ணுன்னா இன்னைக்கு வேளாங்கண்ணிக்கு போகக்கூடியதுல பெரும்பான்மையானவர்கள் கிறிஸ்தவர்களோடு சேர்த்து இந்துக்கள் இருந்துட்டு இருக்கிறாங்க. குடும்பமா போயிட்டு வேளாங்கண்ணி தேவாலயங்கள்ல படுத்து எழுந்திரிச்சு அங்க வேளாங்கண்ணி கடற்கரையில விளையாண்டுட்டு மீன் சாப்பிட்டுட்டு மேரி மாதாவை பார்த்து வழிபட்டுட்டு வர்றாங்க. எல்லாரும் சமயபுரத்துல போய் எந்த அளவிற்கு இந்துக்கள் சாமி கும்பிடுறாங்களோ அதே அளவுக்கு வேளாங்கண்ணியில முட்டி போட்டு நடக்கிறதுக்கு இந்துக்கள் ப்ரே பண்ணிட்டு போயிட்டு அங்க சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த அளவுலதான் தமிழ்நாட்டினுடைய மத உணர்வு அப்படிங்கிறது சகோதரத்துவமா இங்க பின்னி பிணைஞ்சிட்டு இருக்குது. நீங்க ஜோசப் விஜய்னு சொன்னாலும் சரி, இல்ல வேற எந்த பேரை வச்சுக்கிட்டு வந்தாலும் சரி, இங்க தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறத பாஜகவும் உணர்ந்து கொள்ளணும், விஜயும் உணர்ந்து கொள்ளணும். ஈரோட்ல பேசும்பொழுது களத்துல இல்லாதவங்களுக்கும் களத்துக்கு சம்பந்தமே இல்லாதவங்களை பத்தி எல்லாம் நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அதிமுகவையும் பாஜகவையும் வந்து அவர் சொன்னாரு. ஆனா இன்னைக்கு பாருங்க இபிஎஸ் வந்து திரும்ப பேசியிருக்கிறாரு. திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒற்றை கருத்து இருக்கிறவங்க எல்லாம் எங்க கூட்டணிக்கு வரணும்னு இபிஎஸ் சொல்றாரு. நயினார் நாகேந்திரன் சொல்றாரு இருமுனை போட்டியாக இருந்தாதான் திமுகவை வீழ்த்த முடியும். அப்ப திமுகவை எதிரின்னு நினைக்கிறவங்க எல்லாம் எங்க கூட வாங்க அப்படின்னு வருத்தி 2 பேரும் கூட்டணிக்கு அழைக்கிறாங்க. என்ன கணக்கு? அதிமுக அலுவலகத்துல வந்து இந்த விருப்ப மனு வாங்குறதுக்காக எல்லாம் வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நம்ம இந்த ராயப்பேட்டை வழியா போகக்கூடிய பஸ் என்ன பண்ணிருக்குது, அங்க பிரேக் டவுன் ஆயிடுச்சு. வேடிக்கை பார்க்கறதுக்காக அங்க கொஞ்சம் பஸ்ஸை விட்டு இறங்கி வேட்டி கட்டிய தமிழர்கள் இறங்கி போயிட்டு இருக்கிறாங்க. கையை பிடிச்சி இழுத்து வாங்க கூட்டணிக்கா செகண்ட் ஃப்ளோர் போங்க அப்படின்னு சொல்லி பேசி இருந்திருக்கிறாங்க. இல்லைங்க பஸ் பிரேக் டவுன், நாங்க வேடிக்கை பார்க்கத்தான் வந்து இல்ல கூட்டணிக்கு வந்தீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு இருக்கிறாங்க. அப்ப அந்த அந்த பக்கமே வந்து தண்ணி கேன் அங்க யாரும் தண்ணி கேன் போட வந்தவங்க கூட அங்க நிம்மதியா போக முடியல அதிமுக அலுவலகம் பக்கம். ஏன்னா எல்லாரும் வந்து கூட்டணிக்கா வந்திருக்கிறீங்க அப்படின்னு பாக்குறவங்க எல்லாம் கூட்டணிக்கா வந்திருக்கிறீங்க. ஒரு படத்துல பாத்தீங்கன்னா 2 பேர் இருப்பாங்க. யாரு பார்த்தாலும் அண்ணா டீ சாப்பிட்டீங்களானா, அண்ணா காஃபி சாப்பிட்டீங்களானா அப்படின்ட்டே இருப்பாங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி பாக்குறவங்கள அண்ணா கூட்டணிக்கான வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாரு. திமுக கூட்டணியை வீழ்த்துறது ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல உங்களுடைய கட்சியை நீங்க காப்பாத்திக்கோங்க. உங்க கட்சியில யாராவது இருக்கிறாங்களா? எல்லாரும் வந்து போதும் எடப்பாடி பழனிசாமி கட்சிய ஜெயலலிதா இருக்கும்போது சொன்னாங்க, நான் இறந்த பிறகு இல்ல, நான் இருக்கும்போதுல இறந்த பிறகு இந்த கட்சி யாரும் தொட்டு பார்க்க முடியாதுன்னு. ஜெயலலிதாவுக்கு இப்ப சவால் விட்டுட்டு இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. என்ன மீறி இந்த கட்சியில யாராவது இருந்துருவீங்களா அப்படிங்கிற மாதிரி. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே என்ன சொன்னாரு, இன்னும் 20 அமாவாசையில இந்த ஆட்சி கலைஞ்சிரும் அப்படின்னாரு.
அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, ஒவ்வொரு கட்சியா சொல்லி விடுதலை சிறுத்தைகள் போக போகுது, கம்யூனிஸ்டுகள் போக போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு குடுகுடுப்ப சொல்றவர் மாரி ஆயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. ஒவ்வொரு நாளும் கையில ஒரு எலுமிச்சம் பழத்த வச்சுக்கிட்டு திமுக கூட்டணி உடைய போகுது, கலைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதனுடைய தொடர்ச்சியா 12 தோல்விகள்ல படுதோல்வி அடைஞ்சுட்டாரு. அவருடைய நம்பிக்கை மக்கள் மத்தியில இழந்துட்டாரு. இப்ப எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமியை தலைவராக அந்த கட்சியில இருக்கக்கூடிய யாரும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லாத ஒரு சூழல்ல இன்னைக்கு இவர் யாரை கூப்பிடுறாரு, விஜயை பார்த்து நீங்களும் வாங்க கூட்டணிக்கு, திமுகவை வீழ்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே அதிமுகவா அவரு விஜய் தான் வீழ்த்திட்டு இருக்கிறாரு. எல்லாரும் அங்க போய் செங்கோட்டையன் லிஸ்ட் போட்டு கொடுத்திருக்கிறாரு, 50 பேர் லிஸ்ட். முதல்ல நம்ம கூவத்தூர்ல நம்ம இங்க கூவத்தூருக்கு முன்னாடிதான் பனையூர் ஸ்டாப்பு. அங்க நம்ம எல்லாத்தையும் அதே மாதிரி ஒரு ரெசார்ட் புக் பண்ணோம்னா எல்லாரும் இங்க வந்துருவாங்க, இங்க வச்சு நம்ம வளைச்சிடலாம். அது என்ன ஏலம் எடுக்கிற மாதிரி தானே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரேட் இருக்குது, அதை நம்ம பிக்ஸ் பண்ணோம்னா இங்க முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்ப இவரு இவரு இவருடைய மாளிகையை பற்றி எரிஞ்சிட்டு இருக்குது, இவருடைய கூடாரமே காலியாயிட்டு இருக்குது. இது பத்தி தெரியாம இவர் இன்னும் அதிமுகவோட சேர்ந்துக்கிட்டு பாஜகவோட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா எடப்பாடியினுடைய இப்ப நிலைமை ரொம்ப பரிதாபகரமான நிலைமையா தான் இருக்குது. ஏன்னா ஒரு பஸ் எடுத்துட்டு கிளம்புனாரு, நான் பிரச்சாரம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பஸ் எடுத்துட்டு கிளம்புனாரு. அது எங்க ஸ்டார்ட் ஆனுச்சு, எங்க போனுச்சு, எங்க வந்துச்சுன்னே தெரியல. இப்ப சுத்தமா அந்த பயணத்தையும் நிறுத்திட்டாரு. இப்ப தேர்தல் நெருங்குற நேரத்துல இப்ப கூட்டணி அமையுமா அமையாதாங்கிற பிரச்சனையை தாண்டி எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சியில ஸ்ட்ரென்த் இருக்குமா இருக்காதாங்கிற கவலைக்கு வந்துட்டாரு. இப்ப பாஜக தான் இந்த அதிமுகவினுடைய கூட்டணியிலேயே எந்த கட்சி வலிமையான கட்சியா இருக்குன்னா பாஜக தான் இருக்கு. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய தொண்டர்களை விட அதிமுக தொண்டர்களுடைய எண்ணிக்கை கம்மியாயிட்டு இருக்குது அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கணும். அந்த கட்சியை தமிழ்நாட்டுல இத்தனை முறை 5 முறை ஆட்சியில இருந்துச்சு, அதை காப்பாத்துறதுக்கு எந்த தகுதியும் இல்லாதவரா இருந்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கறத அவர் உணரணும் அப்படிங்கறத நம்மளுடைய கருத்து. திராவிட மாடல் அரசுடைய திட்டங்களை ஷோகேஸ் பண்ற மாதிரி 2 பெரிய பிரம்மாண்டமான விழாக்கள். ஒண்ணு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, இன்னொன்னு வெல்லும் தமிழ் பெண்கள். தொடர்ந்து மக்கள் கிட்ட திராவிட மாடல் ஆட்சியுடைய சாதனைகளை நீங்க கொண்டு போய் சேர்க்கிறீங்க. ஒரு பக்கம் முதல்வர் சொல்றாரு 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோன்னு. ஆனா எதிர்க்கட்சிகள் கொடுத்ததுல 10% கூட நிறைவேற்றல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதற்கிடையில் தான் அடுத்த தேர்தலுக்கான வாக்குறுதிகளை அமைக்கக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கை குழு ஒண்ணு நியமிச்சிருக்கிறாரு. அவங்க இன்னைக்கு முதல் முறையா ஒரு மீட்டிங் நடத்திருக்கிறாங்க. பல மேடைகள்ல திராவிடம் 2.0 இந்த ஆட்சியை விட இன்னும் சிறந்த ஆட்சியாக இருக்கும் அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்கிறாரு. என்ன எதிர்பார்க்கலாம்? நாம எதிர்பார்க்கறதை விட எதிர்க்கட்சிகள் நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்க ஏதாவது ஒண்ணு போட்டு கொடுத்தா இதுக்கும் மேல நாங்க பண்ணுவோம் அப்படின்னு அவங்க ஏதாவது கொடுக்கலாமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. காப்பி அடிக்கிறதுக்காக ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எதுவும் சொல்லாம மறைச்சுக்கிட்டு இருக்கீங்களே, என்ன அதுக்கு பின்னால நடக்குது? 2.4 எப்படி இருக்கும்? என்ன எதிர்பார்க்க? அதாவது தேர்தல் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை எப்பொழுதுமே தேர்தல் களத்துல கதாநாயகனாக இருக்கும். திமுகவினுடைய சாதனைகள் என்ன அப்படிங்கிறத நாங்க தனியா பட்டியல் போட வேண்டிய தேவையில்லை. ஒன்றிய அரசில் வெளியிட்ட புள்ளி விவரங்கள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிங்கிறது 14% வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு உயர்ந்திருக்குது. தமிழ்நாட்டினுடைய உள்கட்டமைப்பு வசதிகளும் முதலீடுகளும் அதிகரிச்சிருக்குது. தமிழ்நாட்டு கண் முன்னாடி இருக்கு. இப்ப நீங்க பெரம்பலூர்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய அளவுல சிப்காட் ஷூ ஃபேக்டரியை உருவாக்கி இருக்கிறாங்க. அதே போல ஸ்ரீபெரும்புதூர், ஒசூர்ல புதிய ஃபேக்டரிஸை உருவாக்கி இருக்கிறாங்க. நீங்க தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா ஒரு மின்னணு கார் கம்பெனி இப்படி சிறு நிறுவனங்கள், பெருநிறுவனங்கள், ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுவதும் வளர்ந்திருக்குது. அதனுடைய சாட்சி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி வளர்ச்சி 14% அப்படிங்கிறது. முதலீட்டாளர்களுடைய முதல் சாய்ஸா தமிழ்நாடு தான் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இப்போ 2.0 அப்படிங்கிறது கண்டிப்பாக உறுதியாக 2வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க போகுது. 7வது முறையாக திமுக ஆட்சியில் அமரப் போகிறது. என்ன நம்பிக்கையில சொல்றோம் அப்படின்னு சொன்னோம்னா, இதற்கு இவ்வளவு நாள் நாங்க செஞ்சிருக்கக்கூடிய மக்கள் நல திட்டங்கள் அதை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதை அவங்க எப்படி களத்துல வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. தமிழ்நாட்டு மக்கள் திமுக கடந்த 5 ஆண்டுகளாக செய்ததை நினைத்து பார்க்கிறது. அதனால் பலனடைந்திருக்கிறது. அது இதுவரைக்கும் எந்த ஆட்சியும் செய்யாத அளவிற்கு தமிழ்நாட்டுல திமுக அவங்களுடைய நலத்திட்டங்களை நிறைவேற்றி காட்டிருக்கிறாங்க.
திமுகவினுடைய நலத்திட்டங்களை இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களும் நடைமுறைப்படுத்தி இருக்குது. அதுல வெற்றி கண்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் உணர்கிறார்கள். அதனுடைய சாட்சி தான் தொடர்ந்து 11 தேர்தல்கள்ல திமுகவிற்கு மக்கள் ஆதரவு கொடுத்து அனைத்து தேர்தல்களிலும் திமுகவை வெற்றி பெற செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது. அப்போ இன்னைக்கு நீங்க புதுசாக யார் வந்தாலும் சரி, இப்ப அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 ஆண்டுகளாக ஆட்சியில இருந்தாங்க. அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எத்தனை அவங்களால நிறைவேற்ற முடியல அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு தாலிக்கு தங்கம் திட்டத்தை நிறுத்தி வைத்தது எடப்பாடி பழனிசாமி. அதே போல மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கறத நிறுத்தி வைத்தது எடப்பாடி பழனிசாமி. ஜெயலலிதா இருக்கும் பொழுதே அவங்களுக்கான ஸ்கூட்டி தர முடியாம போணுச்சு. அந்த குடிசை இல்லாத வீடுகள் திட்டம் அதை அவர்களால நடைமுறைப்படுத்தாம இருந்துச்சு. இங்க தொழில் முதலீடுகள் தமிழ்நாட்டை விட்டு வெளிமாநிலங்களுக்கு தான் போணுச்சு. அப்ப இதை எல்லாத்தையும் சரி பண்ணி தமிழ்நாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுக அரசு தடுத்து நிறுத்தியதெல்லாம் மீட்டுருவாக்கம் செய்து மறுபடி தமிழ்நாட்டுல திட்டங்களை அறிவிச்சு அதை எவ்வளவு நிதி பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு திராவிட மாடல் அரசு பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை கூட இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம், அது மேலும் அதிகமாகும் அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு. தமிழ்நாட்டுல எந்த அளவிற்கு கல்வியில சிறந்தவர்கள் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு வெல்லும் தமிழ் பெண்கள்னு சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சி பார்த்திருப்பீங்க. அதே போல புதுமை பெண் திட்டம், அதே போல மாணவர்கள் எந்த அளவிற்கு சக்சஸ்ஃபுல்லா அவர்கள் எல்லாம் இன்னைக்கு வளர்ந்து வந்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் அவர்களே பலனடைந்தவர்களே சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த இந்த திட்டங்கள் எல்லாம் மீண்டும் தொடரணும், இதற்கு அடுத்த கட்ட லெவல்ல அப்கிரேட் ஆகணும் அப்படின்னு சொன்னா அதற்கு திமுக கண்டிப்பாக ஆட்சி பொறுப்புல இருக்கணும். இந்த திமுக தேர்தல் உருவாக்கக்கூடிய குழு அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுவதும் சும்மா உட்கார்ந்துகிட்டு யாராச்சும் ஒருத்தவங்க அறிவிப்பை விடுவாங்க, நம்ம மாத்தி ஸ்டிக்கர் ஒட்டிடலாம் அப்படிங்கிறது இல்ல. போய் மக்களோடு, ஏன்னா இன்னைக்கு தேவை அப்படிங்கிறது மாறிடுச்சு. 5 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த தேவை அப்படிங்கிறதை தாண்டி இன்றைக்கு தமிழ்நாடு வளர்ந்து நிக்குது. இன்னைக்கு அடுத்த கட்டமா இன்னைக்கு வேற தேவைகள் இருக்குது. அப்ப அவர்களுடைய தேவைகள் என்ன, அதை அறிந்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த அறிவார்ந்தவர்களுடைய குழு. இவர்கள் தமிழ்நாடு முழுவதும் டிராவல் பண்ணுவாங்க. போய் மக்களை, படித்தவர்களை, இளைஞர்களை, பாமர மக்களை, விவசாயிகளை, அதே போல பாட்டாளி வர்க்கத்தினரை எல்லாரையும் சந்திப்பாங்க. அவர்களுடைய தேவைகள் என்ன இருக்கு அப்படிங்கிறதை உணர்ந்து கொண்டு இந்தியாவை வியந்து பார்க்கக்கூடிய வகையில இதுவரைக்கும் இல்லாத வகையில் மேலும் சிறப்பான முறையில திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை என்பது அமையும். எத்தனை பேர் காப்பி அடைச்சாலும் அதை பத்தி கவலை இல்லை. தமிழ்நாட்டு மக்கள், அறிவார்ந்த மக்கள், அவர்கள் தெரிந்து கொள்வார்கள், புரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறது தான். சாதனைகளை பற்றி பேசும் பொழுது விமர்சனங்களை பற்றியும் நாம பேசணும். தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க, அரசு ஊழியர்கள் போராடுறாங்க, மருத்துவர்கள் போராடுறாங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் விமர்சனம் வைக்கிறாங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, போராடுறதுங்கிறது ஒண்ணு. அரசு எந்த இடத்துலயும் ரொம்ப பெருமையா அதை பார்க்கல. உடனுக்குடனாக அவர்களுடைய பிரச்சனைகளை சரி செய்வதற்கு ஒரு குழுவை அமைத்து அவர்கள் நேரடியாக அமைச்சர்களே போய் பேசி, இப்ப தூய்மை பணியாளர்கள் பிரச்சனைனா அமைச்சர்கள் தலைமையிலான குழு நேரடியாக மாநகராட்சி அலுவலகத்திலே கூப்பிட்டு அவர்களுடைய குறைகளை நிவர்த்தி பண்றாங்க. இன்னைக்கு அவர்களுக்கு 3 வேளை வேலை செய்யக்கூடிய இடத்திலேயே உணவு. நீங்க அதுக்காக கஷ்டப்படணும்னு இல்ல. அதை தாண்டி அவர்களுக்கான நலத்திட்டங்கள், அவர்களுக்கான மருத்துவ உதவிகள் அது எல்லாமே செஞ்சிருக்கிறாங்க. அதே போல செவிலியர்கள் பிரச்சனை, ஏற்கனவே ஒரு முறை செவிலியர்கள் போராடும் பொழுது அவர்களுக்கான குறைகளை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அதை நிவர்த்தி பண்ணி கொடுத்தாரு. இப்ப போராட்டம் அரசு ஊழியர்கள் போராடும் பொழுதும் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு, என்னுடைய ஆட்சியில ஒரு வருஷத்துல 33,000 போராட்டம் நடந்திருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி பெருமையா பேசினாரு. வரக்கூடிய அரசுக்கு வரக்கூடிய வருவாய் மொத்தமும் சம்பளம் கொடுக்கறதே போயிடுது, இது இல்லாம இவங்க போராடுறாங்க அப்படின்னு எல்லாம் அவர்களுடைய போராட்டங்களை கொச்சைப்படுத்தினாங்க. போராட்டம் என்பது ஜனநாயகத்தினுடைய ஒரு அங்கம். அவர்களுடைய குறைகளை, அவர்களுடைய தேவைகளை சொல்வது என்பது அதன் வாயிலாக அவர்கள் சொல்றாங்க. அதை கண்டிப்பாக இந்த அரசு காது கொடுத்து கேட்கும். அதற்கான வேலைகளை அரசு செஞ்சிட்டு இருக்குது. மிக சீக்கிரத்துல அவர்களுடைய குறைகள் சரி செய்யப்படும் அப்படிங்கிறத நான் உறுதிமொழியாவே தரேன் இந்த இடத்துல. அந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பா மாண்புமிகு முதலமைச்சர் கிட்ட எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறாரு, விமர்சனங்களையும் ஏற்றுக்கொண்டு அதை சரி செய்கிறார் அப்படிங்கும் பொழுது இந்த மக்களுடைய கோரிக்கையும் விரைவில் பரிசீலிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான நோட்ல இந்த காணொலியை நாம நிறைவு செய்வோம். பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி.